நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான நூடுல்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். எப்பி தான் அதில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் நூடுல்ஸ் போட்டு நிறைய இது போடுற கீரைலாம் போட்டு எப்படி செய்யலாம்னு நான் பார்க்குறேன், நான் காமிக்கிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஆனியன், எப்பி, தென் சுக்குட்டி கீரை, ஒரு கட்டுக்கீரை அப்படியே போட்டுடணும். நம்ம 2 நூடுல்ஸ் பேக்கெட் போட்டால் போதும், 3-4 பேர்த்துக்கு சரியாக இருக்கும். அப்புறம் ஸ்வீட் கார்ன், ஓகேவா? இதை வந்து கத்தியில் வச்சு இப்படி சைஸ் பண்ணிக்கிறேன், எப்படின்னு காமிக்கிறேன். கித்திப்படி இப்படி வச்சுட்டு இப்படி கட் பண்ணாவே நம்ம ஒன்றா பிரித்து எடுக்கணும். இல்லை உள்ள தானே போட போகிறோம், சாப்பிட தானே போகிறோம், அதனால் ஈஸியாக இருக்கும். குயிக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி கட் பண்ணி உதிரி உதிரியாக எடுக்க வேண்டியதுதான். பார்த்தீங்களா இப்படி உதிரியாக ஆயிடுச்சு. இது என்ன, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியனை இப்படி வணங்க விட்டுறணும். இது லைட்டாக ப்ரௌன் கலர் ஆன பிறகு வெங்காயம் கொஞ்சம் வணங்கிடுச்சு. இதுக்குள்ளே அந்த கார்ன் கொட்டுறேன். கார்னை போட்டுக்கலாம். அடுத்தது அர்ஜென்ட்டாக செஞ்சுட்ருக்கேன். அடுத்தது நம்ம அந்த கழுவி வச்ச சுக்குட்டி கீரையை போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணு. இது இலையிலையும் சுக்குட்டி கீரை கிள்ளி போடணும், காம்பெலாம் போடக்கூடாது. நான் வந்து அர்ஜென்ட் காட்டி காம்பு போட்டிருக்கேன். ஃபுல் ஸ்பீடு வச்சு கீரையை கொஞ்சம் வேக விடலாம். இந்த கானோட சேர்த்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணி கொதிச்சு வேகும். வேகிறதுக்கப்புறம் நூடுல்ஸு தண்ணி ஊற்றி நூடுல்ஸ் போடலாம். இப்படி வெந்துருச்சு. நீ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். எவ்வளோ க்ரீனிஸாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னுமே கீரை போடலாம். நான் வந்து இப்போ அர்ஜென்ட்டாக கட் பண்ண மாதிரி கொஞ்சம் தான் அப்படியே காம்போட கட் பண்ணி போட்டுட்டேன். நீங்கள் ஒவ்வொரு தலையாக கிள்ளி ஃபுல் ஒரு கட்டு கீரையும் போட்டுடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்னுமே நான் அர்ஜென்ட்னால நான் இவ்வளோ போட்டுட்டேன். தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது கீரைக்கு தேவையான உப்பு மட்டும் போட போகிறோம். நூடுல்ஸ் தேவையான உப்பு அதிலே இருக்கும், உப்பு காரம்லாம். நம்மளுக்கு இதில் வேணால் காரம் ஒத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எச்சா காரமாக வேணும்னா. அப்புறம் அந்த எப்பி மசாலாவை போடுறோம். இல்லைன்னா அந்த மேகி பேக்கெட்டே ஒரு பேக்கெட் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் உப்பு காரத்துக்கு. அப்புறம் இப்போ அந்த எப்பியோட பேக்கெட் எப்பி நூடுல்ஸ் போட போகிறோம். நல்லா பொடி பண்ணி இப்படி நசுக்கி விட்டு போடுங்க. கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கணும். கீரை நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். இனிமேல்